இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிடாரி கன்றுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறோம். விலை நிலவரம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போங்க. வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 கறவை மாடுகளுங்க, ஒரு சினை மாடு, ஒரு பால் மேலையில் வரக்கூடிய கன்று கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்றுகள் எல்லாமே பார்த்துடலாமுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எந்த பதிவாக இருந்தாலும் ஓட்டி விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பதிவை பார்க்க வர்றவங்க பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் முன்னாடி வந்து நிற்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேர்த்துக்கு போய் சேருங்க. அவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம். அதனால் நீங்கள் நம்ம லைக் பண்ணோம்னா இன்னொரு 4 பேர்த்துக்கு வந்து வீடியோ கொஞ்சம் லைக் பண்ண முன்னாடி போய் ரெஃபரன்ஸில் நிற்குங்க. எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நாளைக்கு வீடியோ பதிவு போட்டோம்னா நீங்கள் எல்லா வீடியோவும் லைக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் டக்குன்னு முன்னாடி வந்து நிற்குங்க. வீடியோ பதிவு முதல்ல பார்க்குறதுங்க சுழி சுத்தமான மாடுங்க, சுழி சுத்தமான கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரிங்க. தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி செட்டுங்க, நல்ல கறவைத்திறன் கொண்ட கிடாரி. தலையீத்தில் ஒரு வட இந்திய கிராஸ் கிடாரியில் நல்ல ரெட் சிந்தி கிராஸில் நல்ல ரத்தச்சவலையிலைங்க, கண்ணு காலக்கண்ணோடைங்க, இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக காங்கை மாடலுக்கு எந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தெளிவான சுழிகளோட கொண்டு வந்திருக்கிறோங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி ஹைட் உள்ள ஒரு மினியேச்சர் டைனிங் டேபிள் சைஸ் உள்ள ஒரு அழகான உம்பளச்சேரி குட்டை மாடுங்க. டாப்பான ஒரு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு தலையீத்தில் இவ்வளோ நல்ல மடி செட்லிங்க. நம்ம காலையில் கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 9 ஆயிடுச்சுங்க. வண்டியிலேருந்து ஏற்றிட்டு வந்து 9 மணிக்கு இறக்கி அப்படியே கறக்குறோமுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நல்லா மடி ஏறிடுச்சுங்க. நம்ம வீட்டில் போய் கறந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஏற்றிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஏற்றினது 1.5 மணி நேரம் ட்ராவல் 2 மணி நேரத்தில் வந்ததுங்க. உங்களுக்கு மடி செட்டு நல்ல மடி செட்டாக இருக்கும். காம்புனாலும் பூங்காம்பாக இருக்குங்க. 1 மணி நேரம் கறக்கலினாலும் மாடு மடி கிச்சன் ஏறுது. அந்தளவுக்கு நல்ல கறவை திறன் சுரப்பு திறன் உள்ள நல்ல தெளிவான ஒரு 4 பல் தலையீத்து கிடாரி. ரத்தச்சவலையில் வரக்கூடிய வட இந்திய ரெட் சிந்தி கிராஸ் கிடாரிங்க. சுழி சுத்தம்ங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு நேரத்துக்கு 3.5 லிட்டர் கறவையில் ஒரு 4 பல்ல தலையீத்தில் கிடாரி ஏதாவது தேடிட்டு இருக்கிறவங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு கம்முன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. முழு விவரங்கள் அப்படிங்கிறதுங்க கண்ணு காலக்கண்ணுங்க, சுழி சுத்தமாக இருக்கும். மாடு 4 பல்லுங்க. மாட்டுக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. காங்கை மாடுகள் எந்த அளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்குங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட இந்திய கிராஸ் கிடாரிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக கறக்கும். ஆனால் தலையீத்தில் 4 பல்லில் நம்ம சொல்கிற கறவையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக்கிறோமுங்க. கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா நம்ம சொல்கிறதுலேருந்து அதிக கறவையை எதிர்பார்க்கலாமே தவிர கறவை வந்து குறைஞ்சி கறக்காதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடாமுடான்னு பெரிய மாடு கிடையாது. அளவு சைஸான மாடுங்க. 2 கெத்த தட்டை போத்தா வயிறு நிமிக்கும். நல்லா அடர்த்தி உணவு கொடுத்திங்கன்னா ஜம்முன்னு வந்து சாப்பிட்டுக்கும். இப்போ வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சு இருக்குதுங்க. புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. மாட்டை பொறுத்தளவுக்கு நேரம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 3.5 லிட்டர் கறவை சொல்கிறோமுங்க. ஏற்கனவே கறந்துட்டு இருந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆச்சு. அவங்களும் வந்து நேரம் 2.25 to 3 அந்த மாதிரி கறந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3.5 ஒரு 7 லிட்டர் கறவைக்கு நம்ம கேரண்டி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் கொண்டு போய் நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து கறவை கூடலாம் குறையலாமுங்க. அதனால் வந்து நீங்கள் எங்களை தப்பு சொல்லிட வேண்டாம். கறவைக்கு நிற்கும் மாடு இடிக்காது உதைக்காது. பால் நல்லா பூங்காம்பாக இருக்குது. நல்லா கறக்க தெரிஞ்சவங்க யார் கறந்தாலும் நல்லா தெளிவாக கறக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 4 பல் கிடாரி, தலையீத்து, கண்ணு காலக்கண்ணோட, நாட்டுக்கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரம் ஒரு 3.5 லிட்டர் கறவைக்கு நம்ம சொல்கிறோம். இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. விலையில் முன்ன பின் இருந்தாலும் இன்னொரு 10 வருஷத்துக்கு கம்முனை வச்சுக்கூடிய அளவுக்கு மாட்டில் குணமனம் இருக்குது. தலையீத்து கிடாரியில் அதுவும் வட இந்திய மாட்டில் கிராஸ், ரெட் சிந்தி சாகிவால் மாட்டில் கிராஸில் இந்த மாதிரி குணவனத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம். அதாவது பால் கறக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே கறந்துக்கலாமுங்க. ஆண்கள் தான் கறக்கணும், பெண்கள் தான் கறக்கணும் அப்படிங்கிறது மாடு வந்து பெருசாக எதுவும் பார்க்காதுங்க. கறக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் நல்ல கையை மடித்து பாத்திரத்தை கீழே வச்சு கறந்தோம்னா தெளிவாக கறக்குங்க. இப்போ நம்ம கறந்துருக்கிறது ஒரு 3 லிட்டர் தான் கறந்துருக்கிறோம். அதுக்கு மேலே நுரதான் இருக்குது. நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா 3.5 7 லிட்டர் கறவைக்கு தலையீத்து கிடாரியிலேருந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாமுங்க. அடுத்த இடத்துல கண்டிப்பாக கறவையும் கூடி வரும். விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. வீடியோவில் 2வதாக பார்க்குறதுங்க ஒரு டைனிங் டேபிள் சைஸில் இருக்கக்கூடிய சைஸுங்க. அதாவது ஒரு 2.5 அடி உயரம் இருக்கக்கூடிய சைஸில்
முதல் ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்கும், மாடும் சுழி சுத்தமாக இருக்குங்க, கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி நாட்டு மாடுங்க. நாட்டு மாட்டில் ஒம்பளச்சேரி இனங்களாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகளாக தான் இருக்குங்க. அதுவும் வந்து குட்டை மாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீடில் குவாலிட்டியான ப்ரீடு. தலையீத்து கிடாரிங்க. கண் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண், ஜல்லிக்கட்டுக்கு அழைக்க பிறந்த கிடாரி கண், நடுத்தலை சுற்றிங்க, 4 கால் வெள்ளைங்க, நடுத்தலை சுட்டி, வால் பூவாளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க வந்து சொல்கிறது பஞ்ச கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிடாரி கண்ணுகள் வந்து கிடைக்கிறதும் ரொம்ப கொஞ்சம் அரிதாக தான் இருக்குங்க. 4 கால் வெள்ளையில், நடுத்தலை சுட்டியில், வால் பூவாலில் பெரும்பாலும் வந்து கண்ணுகள் அதிக அளவில் கிடைக்கிறதில்ல. ஆனால் கேட்குற நண்பர்கள் அதிக அளவில் டெய்லியும் 2 ஃபோன் 3 ஃபோன் வந்துட்டுருக்கு. இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க கிடாரி கண்ணில் நல்ல விஷயமுள்ள கண். இதை பற்றி தெரிஞ்சவங்க அதிக அளவில் தேடிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கிங்க. ஏதோ ஒரு 1000ல் ஒரு கன்று தான் வந்து இந்த 4 கால் வெள்ளையில், நடுத்தலை சுட்டியில் வால் பூவாலோடு பிறக்கும். இது ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க. தலையேற்று தான் சுழி சுத்தமாக இருக்கும், மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்கும், கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்கும். கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. ஒரு தலையீத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு நீங்கள் கண்ணுக்குட்டி கூட்டுட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்குட்டி நல்ல வளமாக வந்துருங்க. காம்பு நல்லா பூங்காம்பாக இருக்குங்க. படபடப்பு மிரளி குணம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க, நல்லா பழகிக்கலாம். தண்ணி எடுக்கிறதுல எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. மாடு முதலீத்து மாடு, கண்ணு கிடாரி கண்ணு, பஞ்ச கல்யாணின்னு சொல்லக்கூடிய 4 கால் வெள்ளை, நடுத்தலை சுட்டி, வால் பூவால், இப்படி ஒரு அம்சம் உள்ள கண்ணு கிடாரி கண்ணுங்க. இந்த மாதிரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கை மாடுகளில் பிறக்கிறது ரொம்ப ரேருங்க. நம்ம கிட்ட இப்போ கூட ஒரு மாடு ஒன்று வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் மாடு, உம்பளச்சேரி மாடுகள், தேனி மலை மாடுகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அங்கங்கே ஒரு 100 மாட்டுக்கு ஒரு 4 ஒரு 2 மாடு ஒரு மாடு அந்த மாதிரி கன்று போடும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம். கேட்குறவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறக்காக. வேணும்னா விவரங்களை கேட்டுக்குங்க. ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையை பார்த்து எடுத்து நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம். நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னிங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் கட்டினீங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 சொல்லியிருக்கிறோமுங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம். இன்னொரு 7 டீத்துக்கு தாராளமாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு பராமரிச்சிங்கன்னா நல்ல முறையாக கறந்துட்டுருக்குங்க. இப்போ ஒரு லிட்டர் கறக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கறந்து பார்த்தோமுங்க. கறவைக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கன்று நல்லா கிடாரி கன்று. ஒரு அழகுக்காக வளர்த்துற மாதிரி இருந்தாலும், ஏதாவது சென்டிமெண்ட்டுக்காக வளர்த்துற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல சாதுவான மாடுங்க. ஒரு டைனிங் டேபிள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உயரம் இருக்குமுங்க. ஒரு 1.5 அடி உயர்ந்து இருக்குமுங்க. வீடியோவில் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2ஆம் நீத்து கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கிடாரி, தார்பர்கர் சாகிவால் இந்த மாதிரி கிராஸுங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 8.5 மாதம் சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 25 நாள் கண்டிப்பாக பிடிக்குங்க. 25 நாளுக்கு குறையாது, 20 நாளுக்கு குறையாதுங்க, 25 நாளுக்கு மீறாது. மாடு நல்ல சைஸுங்க, சின்ன சைஸ் கிடையாது, நல்ல ஹெவியான சைஸு. ஒரு 4 பல்லில் ஆழ நீளத்தில் நல்ல நெட்டு உயரத்துலேங்க. நல்ல ஒரு தார்பார்க்கர் சாகிவாலுக்கு கிராஸ் பிறந்த கிடாரி, தெளிவான கிடாரிங்க. அதே மாதிரி கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைக்கப்போகிற சைஸில் பெருசாக இருக்குமே தவிர கறவைக்கோ தண்ணிக்கோ எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. குழந்த பையன் வேணாலும் காம்பில் வாய் வச்சு விட்டினாலும் ஒன்றுமே பண்ணாது. அந்தளவுக்கு குணம். இப்போ எப்படி சேனையில் இருக்குதோ அதே மாதிரி கண்ணு போட்ட பிறகு கண்ணை நக்கிட்டு காலை தூக்கி பின்னாடி வச்சுட்டு நிற்க அந்தளவுக்கு குணவனத்தில் இருக்குதுங்க. இது நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட நம்ம கரூர் மாவட்டத்திலேயே கரூருக்குள்ளேயே பிறந்து வளர்ந்த கண்ணுங்க. இதோட தாய் வந்து நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மாடு தானுங்க. இது போனதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு நல்ல ஒயிட் கலரில் கிடாரிக்கன் போட்டிருக்குது. தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 20 நாள் டைம் பிடிக்குங்க. வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுத்துக்கலாம். மாடு நல்லா வெயிட்கணும், மடிகாம்பு சுத்தமுங்க. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு கன்று கூடணுன்னா தான் இதோட பவர் தெரியும். இப்போவே வாங்குறவங்க முடிஞ்சால் தேவைப்பட்டால் வாங்கி வச்சு நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா ஒரு 4 to 5 லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்கிற அளவுக்கு மாட்டில் வந்து எல்லா குவாலிட்டியும் இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 ரூபா பட்ஜெட்டில் வருங்க. மாடு ஹெவி சைஸு. விருப்பம் இருந்ததுன்னா தொடர் கொண்டு கேளுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்குது. ஒன்று வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க.
இந்த 4 பல் கிடாரியோட விற்பனை விலை ஒரு 65 ரூபா பட்ஜெட்டில் வருங்க. 4 பல் 2 நேத்து சினை வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் இறங்கிருச்சு. கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் 4லேருந்து ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம். நல்லா பராமரிச்சிங்கன்னா கூடுதலாக கறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தலையத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் 8 லிட்டர் பால் கறந்த மாடுங்க. வெயில் வேக்காடுக்கு எல்லாம் தாங்குங்க. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிலவரத்தி கிடக்குது. நெகல் பாங்கெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. அவத்துட்ட போய் மேய்ஞ்சிட்டு வந்துக்குது. எங்கேயோ ஒரு தவிடு தண்ணியில் வச்சோம்னா நல்லா குடிச்சிக்குது. லேசாக தென்னை மரத்து நெகல் தான் படுத்துருக்குதுங்க. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. மாடு வந்து பார்த்திங்கன்னா சிறுசுலேருந்தே நல்லா காட்டில் மேய்ஞ்சு பழக்கப்பட்ட மாடுங்க. எல்லா மாடும் இந்த வட இந்தியா மாடு இந்த வெயிலுக்கெல்லாம் தாங்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். எந்த ஊர் எந்த மாவட்டத்துக்கு வாங்கினீங்கனாலும் இந்த மாடு வந்து செட் ஆகுங்க. விற்பனை விலை 65 ரூபா பட்ஜெட்டுங்க. வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் பார்த்துருக்குற கன்றுங்க நல்லா சுத்தமான கன்று, நல்ல டாப் குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. நம்ம நெருங்கிய உறவினர் வீட்டில் நல்ல பழைய வர்க்கம் பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க. சுத்தமாக இருக்கும். இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நெட்டு நீளத்தில் நல்ல மாட்டில் வளர் கொம்பு டைப்பில் ரட்டத்துமல் அமைப்பிலிங்க. அருந்தாடையில் சிறுங்கடவுல அடிவேறு தொங்கல் இல்லாமல் குதிரை குட்டியாட்ட நல்லா நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கன்றுங்க. காங்கேயம் கன்று, மயில கன்று, கிடாரி கன்றுங்க. இருக்க வேண்டிய ஸ்தானத்துலேயும் நல்ல கொம்பு தலையிலையும் கண்ணாமொழி நல்லா தெரிச்சு ஒன்ற மாதிரி பெருவட்டான கண்ணாமொழியிலையும் கைகள் ஊக்கத்துலேயும் அருந்தாடையில் நல்லா வந்து கண் இறங்கக்கூடிய வர்க்கமுங்க. இதோட தாய் வர்க்கமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பான கண்ணுக்கு தான் போடும். கிடரிக்கன்று போட்டாலும் நல்ல கண்ணுக்கு தான் போடுங்க. காலக்கன்று போட்டாலும் நல்ல கன்று தான் போடும். மாடுக்கு அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கொடுத்துட்டாங்க. ஒரு காலக்கண்ணும் இன்னொரு கிடாரி கன்று இந்த கண்ணையும் கொடுத்தாங்க. காலக்கன்று நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோங்க. கிடாரி கன்று நம்ம ஊர் பகுதியில் யார் வளர்த்து விரும்புகிறவங்க ரொம்ப பால் வர்க்கமான மாட்டோட கன்று, நல்லா பழைய வர்க்கம் ஸ்டைலான மாட்டோட கன்று வேணும்னா கொம்பு தலையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இப்போ தான் இந்த மாதிரி இருக்குங்க. அந்த வயசு வரையில் நல்லா வந்து நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வந்து சேரக்கூடிய அளவு கொம்பு தலையும் நல்லா வந்துடுங்க. இதோட விற்பனை விலை 27,000 ரூபாய். வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு நீங்கள் டெய்லியும் விற்பனை பதிவுகளாக உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஆட்மி வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமுங்க.
வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உம்பளச்சேரி இன நாட்டு மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பல் முடிஞ்சு 8ஆம் பல் ஒவ்வொரு துளி முளைச்சி வெளியே வந்துட்டுருக்குது. 2ஆம் நீத்து அல்லது 3ஆம் நீத்தாக இருக்கலாமுங்க. கண்ணு காலக்கண்ணு இருந்த இடத்துல பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு அவசர தேவை அப்படிங்கிற காட்டி வந்து பாலை சுண்ட பிடிச்சிட்டாங்க ஒரு 10-20 நாளாக. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 25 நாள் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்கும் மாடும், கண்ணு சுழி சுத்தமாக இருக்குங்க. இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த உம்பளச்சேரி மாடு இல்லை, இந்த கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக விரும்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பகுதியில் பேசிக்கிறாங்க. நம்மளும் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மாடு 6ஆம் பல் முடிஞ்சு கடைப்பல் முளைக்குதுங்க. இதோட கறவை வீடியோ நான் முழுமையாக கறந்து நம்ம நாளை வந்து விற்பனை பதிவில் பதிவிடுறோமுங்க. எப்போவுமே வந்து நம்ம இடத்துல ஒரு 25 to 40 கால்நடைகள், கன்றுக்குட்டிகள், கிடாரி கன்றுகள், சினை மாடுகள், கறவை மாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யாருக்கு எந்த மாடுகள் காங்கேய மாடுகள் வேணாலும், வட இந்திய மாடுகள் கன்றுகள் வேணாலும், காலக்கன்றுகள் வேணாலும், கிடாரி கன்றுகள் வேணாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வர நேரம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்க. டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மாடுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கிறோங்க. நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நம்ம பெரியவங்க அந்த காலத்துலேருந்து வச்சுருந்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதுவும் குறிப்பாக நம்ம ஏரியாவில் கொங்கு நாட்டு பகுதியில் காங்கேய மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதாவது பாலுக்காகவும் உழவுக்காகவும் வச்சுருந்ததுங்க. இயந்திரங்கள் பயன்பாடு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கேய மாடுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மீண்டும் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வில் காங்கேய மாடுக்கு ஒரு மாடாக அந்த வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வளர்த்திட்டு இருக்கிறாங்க. விலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் 1.5 லட்சம் போச்சு. இன்றைக்கி எல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி 40 ரூபா 45 ரூபா போட்டால் காங்கேய மாடு வாங்கி கட்டிக்கலாம். அந்தளவுக்கு மாடுகள் உற்பத்தி ஆயிடுச்சு. நார்மலான விலையில் விற்றுட்டுருக்குதுங்க. டெய்லி விற்பனை பதிவு பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. புதுசாக வர நண்பர்களையும் வரவேற்கிறோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.